ஓகே சார். சரி, பிட்டிங் த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ கொஸ்டின் பார்த்தா இந்த மாடலில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? கொஸ்டின் பார்த்தா இந்த இடத்துல இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ இது வந்து நம்ம என்ன பண்ண வேணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஒர்க் பார்க்குறோங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒர்க்கு வந்து மீன் கண்டுபிடிங்க. மீனோட ஃபார்முலா என்ன? எக்ஸ் பார் ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ் பை என். இது நார்மல் ஃபார்முலா. இதே ஃப்ரீக்வன்சி கொடுத்தாங்கன்னா சம்மேஷன் எஃப்எக்ஸ் டிவைட் பை ஓகே சார். எஃப். எல்லாருமே இதே ஃபார்முலா தான். ஓகே சார். இதுதான் ஃபார்முலா. இப்போ கேபிட்டல் என்னங்கிறது யாருன்னா கேபிட்டல் என்னங்கிறது வந்து சம்மேஷன் எஃப். கேபிட்டல் என்னங்கிறது வந்து சம்மேஷன் என். சரிங்கம்மா? சரி, இதே ஓகே பைனாமியல் சார். டிஸ்ட்ரிபியூஷனோட மீனோட ஃபார்முலா என்ன? மீனுக்கு ஃபார்முலா என்ன? என்பி. மீனோட ஃபார்முலா என்ன? என்பி. சரியாம்மா? என்பி. அப்ப இதுல இருந்து என்ன பண்றீங்க? இங்க இருக்கிற வேல்யூ சப்மிட் பண்ணி இங்க கண்டுபிடிச்சிருப்பீங்களா? இந்த வேல்யூ சப்மிட் பண்ணி என்னோட வேல்யூ இங்க கவுண்ட் பண்ண தெரியும். 0 வேல்யூ மட்டும் எடுக்கக்கூடாது. என்னோக்கு வந்து கவுண்ட் பண்ணும்போது என்னன்னா 0ங்கிற வேல்யூ மட்டும் எடுக்கக்கூடாது. மத்தபடி கவுண்ட் பண்ணீங்கன்னா 6 வேல்யூ இருக்கும். அப்ப n = 6ன்னு எடுத்து கம்ப்ளீட் பண்ணணும். இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கணும்? p, q கண்டுபிடிச்சிருங்க. சரிங்களா? இதுல இருந்து p, q கண்டுபிடிச்சிருங்க. சரியாம்மா? சரி, ஓகே. அப்ப அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? ஒவ்வொரு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியதுதான். அப்ப இது முடிஞ்சதுங்களா? இது முடிஞ்சுட்டு என்ன பண்ண போறீங்க? ஃபர்ஸ்ட் n = 0 ஓட வேல்யூ இங்க 0 இருக்குதுல்ல. அப்ப என்ன பண்ணுவீங்க? x = n இல்ல x = 0ங்கிற வேல்யூ அப்ளை பண்ண போறீங்க. n வேல்யூ என்ன? 6 அண்ட் p வேல்யூ என்ன? q வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருவீங்க. கண்டுபிடிச்ச முன்னாடி x = 0 போட போறீங்க. அப்ப என்ன கிடைக்க போகுது? nc0 p பவர் x q பவர் n - x. அப்ப p பவர் x இது 0 ஆகும். n வேல்யூ 6 - 0. இதனோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா அதான் இந்த வேல்யூ கிடைக்கும். சரியாம்மா? ஓகே. அடுத்தது x = 1 போடுவீங்க. x = 1ன்னா உங்களுக்கு தெரியும். nc1 p பவர் 1 q பவர் 6 - 1 வந்து 5. அது என்ன வேல்யூ கண்டுபிடிச்சீங்கன்னா இந்த வேல்யூ கிடைச்சிடும். சரியாம்மா? ஓகே. இதே மாதிரி எல்லா வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா அப் டு எது வரைக்கும் இருக்குது? 6 வரைக்கும் இருக்குது. அப்ப அந்த 6 வேல்யூஸ் வரைக்கும் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா அதான் இந்த ப்ராப்ளத்தோட ஆன்சர். சரியாம்மா? ஓகே சார். இதுல ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்லைன்னா நம்ம ப்ராப்ளத்துக்கு மூவ் பண்ணிக்கலாம். சரியாம்மா? ஓகே சார். டவுட் இருக்குதாம்மா? இல்ல ப்ராப்ளத்துக்கு மூவ் சார் பண்ணிக்கலாம். ஒரே நிமிஷம் மேல காமிங்க சார். இல்ல அது ஸ்கிரீன் மேல போயிடுச்சு. அதனால தான் கீழே கொண்டு வந்துட்டு இருக்கிறேன். ஓகேம்மா. இந்த இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? மேலே எழுதிடுறேன் பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த ப்ராப்ளத்துக்கு என்ன பண்ணணும்? மீன் கண்டுபிடிக்கணும். மீனோட ஃபார்முலா எக்ஸ் பார் ஈக்குவல் டு சம்மேஷன் எஃப்எக்ஸ் டிவைடட் பை கேபிட்டல் என். கேபிட்டல் என்னோட வேல்யூ வந்து சம்மேஷன் எஃப். செகண்ட் ஸ்டெப் என்னன்னா இதனோட பைனாமியல் டிஸ்ட்ரிபியூட்டோட மீனோட ஃபார்முலா என்னன்னா என்பி. அப்ப என்பியோட வந்து பார்க்கும்போது என்னோட வேல்யூ இங்க என்னன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. பியோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. கியூவோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. சரியாம்மா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க? தேர்ட் ஸ்டெப் வந்து ஒவ்வொரு வேல்யூக்கும் கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறீங்க. x = 1னா அதனோட கரஸ்பாண்டிங் வேல்யூ என்ன? x = 2னா அதனோட வேல்யூ என்ன? அப்படின்னு அப் டு எது வரைக்கும் போறீங்க? x = 6னா அதனோட வேல்யூ என்ன? ஃபைண்ட் அவுட் பண்ண போறீங்க. சரியாம்மா? ஓகே. இதனோட வேல்யூ இந்த சம் ஆஃப் த ஃப்ரீக்வென்சி இல்ல. இதனோட வேல்யூ எப்படி இருக்கணும்? ஈக்குவலா இருக்கணும். இந்த சம்மேஷன் கண்டுபிடிப்பீங்க. இந்த வேல்யூ கண்டுபிடிச்சு சம்மேஷன் கண்டுபிடிக்கிற வேல்யூ இங்க வர வேல்யூ என்னவோ அதனோட வேல்யூ ஈக்குவலா இருக்கணும். இந்த வேல்யூ ஈக்குவலா இருக்கணும். இதுவும் கேபிட்டல் என்ன தான் இருக்கும். சரியாம்மா? ஓகே சார். அவ்வளவுதான்மா. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே சார். சரி, இப்போ x கொடுத்துட்டான், f கொடுத்துட்டான். அப்ப x f என்ட்ரி பண்ணுங்க. x f fx என்ட்ரி பண்ணிருங்க. என்ட்ரி பண்ணிட்டு வேல்யூ அப்ளை பண்ணுங்க. வேல்யூ என்ன? 0 1 2 3 4 5 6. கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வென்சி வந்து 5 18 28 12 7 6 4. இதுதான் நம்மளுடைய வேல்யூ. அப்ப இதுல இருந்து என்ன பண்ண போறீங்க? fx 1/f கண்டுபிடிக்க போறீங்க. So 1/1 கண்டுபிடிச்சலாமா?
0 into 5 Okay, sir. 0. 1 into 18 18. 2 into 28 56. 3 no 36. 28 30 24. கரெக்டாமா? Okay, sir. Correct, sir. இப்போ சம்மேஷன் எஃப் சம்மேஷன் எஃப்எக்ஸ் இது ரெண்டையும் கண்டுபிடிங்க. சம்மேஷன் எஃப் சம்மேஷன் எஃப்எக்ஸ் இது ரெண்டையும் கண்டுபிடிங்க. ரெண்டையும் கண்டுபிடிச்சு என்ன வருது சொல்லுங்க பார்க்கலாம். இது அங்கே இருக்குதுன்னு அப்படியே எழுதிக்கிறேன். செக் பண்ணிக்கோ, கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோ. சரியாம்மா? Okay, sir. அப்போ எக்ஸ் பார் ஈக்குவல் என்ன கிடைக்குது? சம்மேஷன் எஃப்எக்ஸ் டிவைட் பை கேபிட்டல் என். இந்த கேபிட்டல் என்னங்கிறது யார்? இவன் தான் கேபிட்டல் என். அப்போ என்ன கிடைக்கும்? சம்மேஷன் எஃப்எக்ஸ் வந்து 192 டிவைட் பை கேபிட்டல் என். கேபிட்டல் என் வந்து 80. சரி, இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்குது கண்ணு? எக்ஸ் பாரோட வேல்யூ Answer ஒரு நிமிஷம். சரிங்களா? அப்படியே வச்சுட்டு கூட போடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. சரிங்களா? எல்லாம் அப்படியே வச்சுட்டு போடுங்க. டெசிமல் தான் நமக்கு வேணும். கண்டுபிடிச்சிருங்களா? 192 by 80. எவ்வளவு? 2.4. 2.4. ஓகே. ஆமா சார். இது வந்து நார்மல் மீன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு என்ன வேணும்? n, p வேணும். இதான் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட பாராமீட்டர். அப்போ பாராமீட்டர்னா என்னோட வேல்யூ எவ்வளவு? 6. 7 எடுக்கக்கூடாது, 6 எடுக்கணும். n ஈக்குவல் டு 6. பியோட வேல்யூ தெரியாது. நம்மளுக்கு தெரியும் எக்ஸ் பார் ஈக்குவல் என்ன? np பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்ல. அப்போ எக்ஸ் பாரோட வேல்யூ ஆல்ரெடி உங்களுக்கு என்ன தெரியும்? 2.4 தெரியும். அப்போ 2.4 என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஓகேவாமா? அப்போ ஸ்மால் என்னோட வேல்யூ என்ன? 6 இன்டு p ஈக்குவல் டு 2.4. அப்போ p ஈக்குவல் என்னது? 2.4 டிவைடட் பை 6. கரெக்டாமா? அப்போ இந்த வேல்யூ இந்த வேல்யூ கட் பண்ணீங்கன்னா 0.4. அப்போ p ஈக்குவல் டு 0.4. ஓகேங்களா? ஓகே சார். அப்போ q ஈக்குவல் என்னது? 1 மைனஸ் p. அப்போ என்ன கிடைக்கும்? q 0.6. அப்போ q ஈக்குவல் டு 0.6. இது வரைக்கும் ஓகேங்களா? ஓகே சார். சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? கால்குலேஷன் பார்ட்டுக்கு வந்துடணும். கால்குலேஷன் பார்ட் என்ன? எக்ஸ் ஈக்குவல் டு 0 இல்லை? அப்போ எக்ஸ் வந்து 0 1 2 3 4 5 6. இப்போ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? பைனாமியல் ஓகே சார். டிஸ்ட்ரிபியூஷன் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ எக்ஸ் வந்து 0 என்னது? என்சி 0. அப்போ அது கரஸ்பாண்டிங் பாராமீட்டர் வேல்யூ வச்சுக்கோங்க. n வந்து 6, p வந்து 0.4 and q ஈக்குவல் டு 0.6. கரெக்டாடா கண்ணு? அப்போ என்ன வரும்? கரெக்ட். அப்போ 6c0 p பவர் 4 பவர் 0 q பவர் 0.6 ஹோல் பவர் 6. 6c0 ஓட வேல்யூ 6. 0 anything பவர் 0 வந்து 6c0 வேல்யூ சாரி 1. 6c0வும் 0.4 வந்து ரெண்டுமே 1. இது 1, இதனோட வேல்யூ 1. அப்ப 0.6 ஹோல் பவர் 6 இதோட வேல்யூ என்ன சொல்றாங்க? 0.04. 0. கன்ஃபார்மா? 0. சார் இல்ல கன்ஃபார்மா பாருடா. 6 பவர் 6 கன்ஃபார்மா 0.0. 0.04. 046. 46. ஓகே. சரி, இப்போ நம்மளோட கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வன்சி என்ன? இதை நம்ம பைனரி டேப்ல n இன்ட்டு என்னோட வேல்யூ 80. அப்போ 80 இன்ட்டு 0.046 இதனோட வேல்யூ என்னடா கண்ணு? இதை சொல்லுங்க பார்க்கலாம். 3.68. 3.68. ஓகே, இதை நம்மளோட ஃபைனல் ஆன்சர் பாத்துங்க. 3.68. ஓகேங்களா? இதே மாதிரி 1/1 இதே மாதிரி 1/1 போட்டு அதனுடைய ஃப்ரீக்வன்சி வேல்யூ நம்மளுக்கு வந்து எவ்வளவு கிடைக்கணும்? 80 கிடைக்கும். சரிங்களா? சம் ஆஃப் தி ஃப்ரீக்வன்சி போட்டலாமா? 1/1 போட்டலாமா? அப்படி கிடைக்கிற கால்குலேஷன் போட்டலாம். ஆன்சர் வந்துச்சுன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். சரிங்களா? ஓகே சார். ரெடி. அடுத்து நீங்க இதே மாதிரி ஐடியா போடுங்க பார்க்கலாம். என்ன கிடைக்கும் அடுத்தது? 61 0.4 ஹோல் பவர் 1 0.6 ஹோல் பவர் 5 ஈக்குவல் என்ன கிடைக்குது? 6c1 ஓட வேல்யூ 6 இன்ட்டு 0.4 இன்ட்டு 0.6 ஹோல் பவர் 5 சொல்றேன் கண்ணு. என்ன வரும்? 0.18. 0.18. அப்ப 80 இன்ட்டு 0.18 எவ்வளோ கண்ணு?
எவ்வளோடா? 80 into 0.18 இதனோட வேல்யூ. So, orange. சார் ஃபர்ஸ்ட் நம்ம 6C2 எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் போடணும் சார். ஓகே, உன்னோட இஷ்டம். ஓகே, 62 இதனோட வேல்யூ 0.311 சார். 0.311. அடுத்தது 60. ஒரே கால்குலேஷன் ஒரே மோடா போயிருன்னு நினைக்கிறியா? ஓகே, அது ஆமா correct. சார். ஒரே கால்குலேஷன் ஒரே மோடா போயிடும். அதை எடிட் பண்ணி போறதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால சொல்றேன். சரி, உன்னோட இஷ்டம். கம்ப்ளீட் பண்ணி பார்க்கலாம். 0.27 சார். ம். பாயிண்ட் 13. Point 0.036. கடைசி 0.4 whole power 6. ஏண்டா லேட் ஆகுது? 0.49 into 10 to the power minus 3. 0.49 அப்ப 0.0 இல்ல சார் 4.09 into 10 to the power minus 3. அப்ப இதுதானே கரெக்ட். 4 பாயிண்ட் சொன்னேன். 4 பாயிண்ட் 3 ஆமா டெசிமல். சார். 1 2 3 டெசிமல் வந்துச்சு. ஓகே, சரி 1 by 1 வேல்யூ சொல்றேன் கண்ணு. 14.4. 14.4. 24.88. 24.88. 21.6. 21.6. 10.4. 10.4. 2.88. 2.88. 0.376. 0.376. 376. ஆமா சார். ஓகே, இது எல்லாத்தையும் ஆட் பண்ண போறோம்னா அப்ராக்சிமேட்லி 18 வரணும். அப்ராக்சிமேட்லி 80 எக்ஸாக்டா வந்தாலும் சரி, இல்லை அப்ராக்சிமேட்லி 18 வந்தாலும் சரி. அப்படின்னா நீங்க போட்ட பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் கரெக்டா இருக்கும். ஃப்ரீக்வன்சி கான்செப்ட். $17, $41, $62. $78.216. அப்போ ரொம்ப கம்மியாக வருது. ஏதாச்சும் கரெக்டாக கம்மியாக போட்டுக்கிறியான்னு பார்த்துக்கிட்டாங்கன்னு. நம்மளுக்கு வந்து 79.5க்கு மேலே வரணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ, சரிங்களா? அப்போ தான் ரவுண்ட் அப் பண்ணி 80 ஓகே போட சார். முடியும். அப்போ என்னாச்சும் டெசிமலோ இல்லை மல்டிபிகேஷனோ இங்கே மேபி 4 டெசிமல் வச்சு நீங்கள் போனீங்கன்னா ஆன்சர் கொஞ்சம் அக்யூரேட்டாக வரும். கொஞ்சம் பார்த்து போட்டுங்க, சரிங்களா? மேக்ஸிமம் 79.5க்கு மேலே இருந்தால் நீங்கள் போட்டது கரெக்டாக இருக்கும். அப்போ தான் நியர்பை 80 நம்ம சொல்ல முடியும். சரியாம்மா?
ஓகே சார். அடுத்து பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தலாமா? பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு என்ன கொடுத்துட்டு போறாங்க? இதே மாதிரி தான் வந்து நம்மளுக்கு எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அப்ப இங்கேயும் மீனுக்கு என்னது? எக்ஸ் பார் ஈக்குவல் டு சம்மேஷன் எஃப்எக்ஸ் டிவைடட் பை கேபிட்டல் என் கமா கேபிட்டல் என் ஈக்குவல் டு சம்மேஷன் எஃப். இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன? இதனோட மீன் பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷனோட மீன் என்னன்னா லாம்டா. அவ்வளவுதான். அப்ப லாம்டா ஈக்குவல் என்னது? எக்ஸ் பார். முடிஞ்சு போச்சு. சரி டக்குனு. அப்ப நம்மளுக்கு என்ன வேல்யூ வேணும்? அப்ப x equal to 0. அப்ப என்ன ஃபார்முலா? e power minus lambda into lambda power x divided by 0 factorial. அப்ப இங்க என்ன ஆகும்? x இருக்கிற இடத்துல 0 போட்டீங்கன்னா இங்க 0 போட்டாச்சு. அடுத்து என்னது? x equal to 1, x equal to 2, x equal to 3 and x equal to 4. இதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேமா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஐடியா புரியுதா? ஓகே சார். புரியுது சார். அப்ப இதுதான் நம்மளோட x வேல்யூ, இதுதான் நம்மளுடைய frequency வேல்யூ. அப்ப என்ட்ரி பண்ணிட்டா x ஓகே fx. அப்ப என்னாச்சு? 0 1 2 3 4. f வேல்யூ என்ன? 122 60 15 2 1. இப்ப கரஸ்பாண்டிங் வேல்யூ மல்டிப்ளை பண்ணுமா? 0 60 30 6 1 into 4 4. கரெக்டாமா? ஓகே சார். அப்ப இதை ஆட் பண்ணணும். யாரை ஆட் பண்ணணும்? நம்மளுக்கு இது ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணா போதும். அதாவது சம்மேஷன் எஃப் வந்து கேபிட்டல் என், இது வந்து சம்மேஷன் எஃப்எக்ஸ். இது ரெண்டும் நம்ம ஆட் பண்ணா போதும். ரெண்டு ஆட் பண்ணி சொல்லுங்க என்ன வருதுன்னு. மேபி நான் அங்க பார்த்து சொல்லிடுறேன். இது வந்து கண்ட்ரேடுன்ட்டானா? ஓகே, இது வந்து கண்ட்ரேட். அப்ப இது வந்து கண்ட்ரேடு. இது ஆட் பண்ணா 200ங்கிறாங்க. ஓ, வரல 200 வரல, சம்திங் மிஸ்டேக் ஆகுதோ. சரி, இது வந்து 200, இது வந்து 200, இது வந்து 100. செக் பண்ணிக்கமா. இதான் வருதான் செக் பண்ணிக்கங்க. 122 இங்க பாத்தீங்களா? 60 plus 15 plus 4 plus 1 200. 200 இது வந்து 100. 30 90 100. ஓகே, 200 100. அப்ப லாம்டா வேல்யூ என்ன? லாம்டா ஈக்குவல் டு சம்மேஷன் x பார். மீன் ரெண்டு ஈக்குவல் தான். அப்ப சம்மேஷன் fx பை சம்மேஷன் f that is equal to 100 by 200. கட் பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிறது என்னது? 0.5. இதுதான் வந்து நம்மளுடைய லாம்டா வேல்யூ. சரியாமா? ஓகேங்களா? ஓகே சார். அடுத்து என்ன பண்ண போறீங்க? நம்மளுக்கு இங்க என்னங்கிற வேல்யூ கிடையாது. அப்ப நம்ம டைரக்டா ஒவ்வொரு கால்குலேஷன் நம்ம அப்ளை பண்ணி போட்டு என்ன வேல்யூ வருதோ நம்ம அதை செக் பண்ணி பார்த்துட்டு போட போறோம். ஆக்சுவலா n இருக்கும், n இல்லாம போட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். n இருக்கும், n இன்ட்டு தான். ஓகேங்களா? அப்ப என்ன கிடைக்கணும்? x ஓட வேல்யூ 0ல இருந்து இது வரைக்கும் வேணும், 4 வரைக்கும் வேணும். அப்ப அப்ளை பண்ணிருங்க. 0 1 2 3 4. அப்புறம் என்னது? e power minus lambda into lambda power x divided by x factorial. அடுத்து என்னது? n into இது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் p of lambda இருக்கிறேன். அப்ப n into p of lambda. இந்த வேல்யூ போட நம்மளுக்கு ஃபுல்லாவே கிடைச்சிடும். சரி, 1 by 1 கால்குலேஷன் போடலாமா? ஓகே சார். சொல்றேன். இப்போ ஒண்ணா போட போறோம். என்னது? லாம்டா வேல்யூ நம்மளுக்கு தெரியும். லாம்டா வேல்யூ 0.5. அப்ப e power minus 0.5 into 0.5 whole power 0 divided by 0 factorial. சரி, இதனோட வேல்யூ என்னடா வருது? இதனோட வேல்யூ 1, இதனோட வேல்யூ 1. அப்ப e power minus 0.5 என்ன வேல்யூ வருதுன்னு போட தெரியுதா? கால்குலேட்டர்ல e power 0.5 minus 0.5 divided by 5 factorial. 0 factorial. 0 factorial 1. ம். 0.60 சார். கரெக்ட்டுமா. எப்பவுமே 4 டிஜிட் எழுதி பழகு, அப்பதான் அக்யூரேட் ஆன்சர் வரும். 0.60 4 டெசிமல் எழுது. 6065.
இந்த மாதிரி எழுதாம தான் கொஞ்சம் அக்யூரேட் ஆன்சர் கிடைக்கும். சாரி, நான் மேலே எழுதுறது கீழே எழுதிட்டேன். கீழே எழுதுறதுக்கு அப்போ 0.6065. அடுத்தது e பவர் மைனஸ் 0.5 0.5 whole power 1 divided by 1 factorial. 0.3032. 0.3032. 3032. E power minus 0.5 0.5 0.75 point 0.078 0.0 58 sir. என்னமா 58 sir. 58. அடுத்ததுடா 0.0126. 0.0126. 126. ஓகேங்களா? Okay. எவ்வளோமா? 3.15 into 10 to the power minus 3. 0.003.12 சொன்னியா? 12 கரெக்டாமா? சரி, இங்க n வேல்யூ தெரியும். n வேல்யூ என்ன? 120 into 0.6061. எவ்வளோ வரும் டக்குன்னு? சரி, 200 120. கேபிட்டல் n வேல்யூ 200 இல்ல, 200 into 200 கேபிட்டல் n ஓட வேல்யூ 200. $121.22. அடுத்த இருக்கு. Okay. $60.64. 11.6. 2.52. 2.52. 6.24. 6.24. எல்லாத்தையும் ஆட் பண்றேன். கண்டிப்பா 200 எடுக்கணும், இல்லைன்னா அப்ராக்சிமேட்டா 99.5 மேல இருக்கும். செக் பண்ணி பார்த்து. இவ்வளவுதான் பைனாமியல் அண்ட் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனோட ஐடியா. லாஸ்ட் ஒன் என்ன சார்? 6.24. 6. ஆமா 6.24. 121.22. 121.22, 60.64, 11.6. அது எவ்வளவு சொன்னீங்க? 2.52, 6.24. 202.22 sir. 202 வருதா? Yeah.